திருச்சிற்றம்பலம். கல நீரை கனி அப்பமோடாவல் போரி கப்பிய கரி முகன் கட்டிடும் குத்தியில் உரை கற்பகமென வினை கடிதே மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண் மகன் மற்பொரு தீரள் புய மதையாடி மத்தள வைரனை புத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதன் முற்பட எழுதிய முதல்வோரே முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது கொடி செய்த அழுதீரா அது கொண்டு சுப்பிர மணிபடும் அப்புற மதனிரை அப்புற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணவன மருள் பெருமா எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுளமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே உளியகோன்னு படித்த புகழியகோங்களை போற்றி ஆலிவிசை கல்விதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்பாள் உடனாகிய சகஸ்ரலிங்க சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று ஒரு 15 நாட்களாக தொடர்ந்து சிவ புராணங்களை சிந்திக்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக நாம் விநாயகப் பெருமானை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியார்களும் கூட்டியுள்ளது. அதன் அடிப்படையில் இந்த நேரத்தில் பெரும்பாலும் எல்லாரும் எங்க இருப்பாங்க அப்படின்னா, எங்க இருப்பாங்க உங்களுக்கே தெரியும். இந்த நேரத்தில் எல்லாரும் எங்க இருப்பாங்க? இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாக அங்க முன்னாடி உட்காந்துருப்பாங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு சுவாமி உங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. அப்ப நம்ம என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னை நீகுறி நல்வினை பயனிடை என்று ஞானசம்பந்த பெருமான் கூறுவதற்கு இணங்க நாம இங்க சிந்திப்பதற்காக நம்மை பெருமான் கூட்டியுள்ளார். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி முதலில் நாம் விநாயகப் பெருமானை பற்றிய சிறப்புகளை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். விநாயகப் பெருமான ஏன் சிவபெருமான் நமக்கு கொடுத்துருக்காரு? விநாயகப் பெருமான் யார்? விநாயகரும் முரு பெருமானும் சிவபெருமானும் அம்பாளும் ஒன்று இல்லையா? யாருக்காவது தெரியுமா? 4 பேருமே ஒன்று தான். ஏன் அப்படின்னா, கைலாய மலையில் சித்திரமந்திர கூடத்தில் சிவபெருமானும் அம்பாளும் அப்படி வந்தாங்க. அப்பொழுது சமஷ்டி பிரணவம் ஏஷ்டி பிரணவம் என்று அந்த பிரணவத்தில் யானை முகத்தோடு சித்திரம் வரையப்பட்டிருந்தது. ஒரு அமைதியாக. அப்பொழுது சுவாமி ஒரு கண்ணும் அம்பாள் ஒரு கண்ணும் எடுத்து சாத்தி அதற்கு அந்த யானை உருவத்தில் சாமி ஒரு கண்ணும் அம்பாள் ஒரு கண்ணும் சாத்தி விநாயகா வருக என்று அழைத்தார்கள். அப்பொழுது விநாயகப் பெருமான் அதிலிருந்து முடினார். இப்போ விநாயகப் பெருமான் கருவிலையா பிறந்தாரு? இல்லை, சுவாமி தான் என்ன செஞ்சிருக்காரு? அம்மை அப்புறம் ஒரு கண்ணை சாத்தி அழைத்தாரு. இப்போ ஒரு உருவத்தை கொடுத்தாச்சு. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு ஏற்றம் கொடுக்கணும். அந்த ஏற்றம் கொடுப்பதற்கு தான் கந்த புராணத்தில் மிக அருமையாக சொல்வார் கச்சியப்ப சுவாச்சி. அந்த உருவத்தை கொடுத்து சிவபெருமான் என்ன செய்தார் என்று சொன்னால், எந்த ஒரு செயலை செய்தாலும் உன்னை வணங்கிதான் என்னை வணங்குவார்கள் என்று சிவபெருமான் சொன்னார். விநாயகப் பெருமான் உருவாக்குறவங்க என்ன பண்ணாரு? எந்த ஒரு செயலை செய்தாலும் முதல்ல விநாயகப் பெருமானை வழிபட்டு செய்தால்தான் அந்த காரியம் வெற்றியாகும். அதன் அடிப்படையில் தான் நம்ம எந்த
எந்த ஊருக்கு போனாலும் கூட என்ன செய்வோம், முதல்ல விநாயகரை வணங்கி தான் போகும். ஏன் அப்படின்னா தான் அந்த காரியம் வந்து வெற்றியாகும். கல்யாணத்தில் என்ன செய்வாங்க, மஞ்சள் பொடியில் பிடிச்சி வச்சு விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வாங்க. ஏன் அப்படின்னா நல்லபடியாக அந்த நற்காரியங்கள் நடக்க வேண்டும் என்பது. விநாயகர் பெருமான் ஒருத்தர் தான் எளிமையான கடவுள். எதில் பிடிச்சாலும் வருவார், மஞ்சள் பொடியில் பிடிச்சாலும் வருவார், பசுஞ்சாலத்தில் பிடிச்சாலும் வருவார், தங்கத்தில் பிடிச்சாலும் வருவார். எதில் உயர்ந்த பொருள்ல இருந்து எவ்வளவு கீழே நீங்கள் கீழ்நிலைக்கு சொல்கிறீங்களோ அந்த பொருள் வரைக்கும் விநாயகர் பெருமானை பிடிச்சி வச்சா பிள்ளையார் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. அதில் இதில் வந்து எதுலையும் உரையக்கூடிய பெருமான் விநாயகர் பெருமான். அதில் ஆவணம் பண்ணிட்டாலே விநாயகர் பெருமான் வந்து அருள் செய்ய ரெடியாக இருக்கார். அதை ஞானசம்பந்த பெருமான் அருமையாக சொல்வார். பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் ஈடர் கடி கண பதிவர அருளினன் மிகுகொடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே என்று கூறுவார். ஞானசம்பந்த பெருமான் விநாயகர் பெருமானை எப்படி சொல்றாரு, யார் ஒருவர் சிவபெருமானை வழிபாடு செய்கிறார்களோ தனது அடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன் மிகுகொடை. யார் ஒருவர் சிவபெருமானுடைய திருவடியை வணங்குகிறார்களோ வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய இடர்களை துன்பத்தை களைப்பதற்காக விநாயகர் பெருமானை சிவபெருமான் கொடையாக அளித்திருக்கிறார். இதுதான் புரிஞ்சுச்சா? விநாயகர் பெருமான் எதுக்கு வந்தாரு? யார் சிவபெருமான் நம்ம வழிபாடு செய்கிறோமோ அவருடைய துன்பத்தை போக்குவதற்காக விநாயகர் பெருமானை சிவபெருமான் கொடையாக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் போது என்ன செய்யணும், விநாயகர் பெருமானை வணங்கி வழிபட்டு அந்த காரியத்தை செய்தால் வெற்றியாகும். உதாரணத்துக்கு அடின்னு செல்லு தொலைஞ்சு போச்சு, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நான் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அடின்னு வந்து என்ன செய்வேன்னா விநாயகர் பெருமான் வழிபட்டு தான் செய்வேன். அப்படி என்னாச்சு, சேனல் ஆரம்பிக்கும்போது விநாயகர் பெருமான் அந்த கைத்தறி நிறைய பாட்டு படித்து ஆரம்பிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மிஸ் ஆனதும் ஐடி வேறு தொலைச்சிட்டேன். என்ன செய்யணும், இது வரைக்கும் ஒன்றும் ஓடலை. விநாயகர் பெருமான் வழிபட்டு செஞ்சவே அந்த காரியம் வீண் போகாது, தொலைஞ்சிருச்சு, என்ன செய்யுது எழுதியும் வைக்கல. இத்தனையும் ஒரு மாதமாக கடந்து இப்படியோ முயற்சி பண்ணி பார்த்தோம். கடைசி ஒரு நிமிஷத்தில் சாமி அந்த ஐடியை கிடைக்க வச்சார். ஏன் அப்படின்னா விநாயகர் பெருமானை வழிபட்டு செஞ்சோம்னா அதில் இது வரைக்கும் அடின்னு கண்ட வரைக்கும் வீண் போனதே இல்லை. இன்னொன்று என்னன்னா, எல்லாத்துக்கும் முன்னாடி நம்பிக்கை முதல்ல வரணும். சாமி நீங்கள் வழிபாடு செய்கிறீங்கன்னா முதல் நம்பிக்கை வர வேண்டும். நம்பிக்கையோட செய்தோம்னா விநாயகர் பெருமான் எல்லாம் செய்வார். ஒரு முறை அவை பாட்டி, நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகள், நமது சேரமான் பெருமான் நாயனார் 3 அப்போயே ஃபோன்லாம் வந்துருச்சு. ஹலோ, நீங்கள் இருக்கீங்க? நாங்கள் இங்கே இருக்கோம். ரைட், ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? நாங்கள் அவங்க இடத்துல இருக்கோம்பா. சரி, யார் முதல்ல கைலாயத்துக்கு போகிறான்னு பார்த்துருமா அப்படின்னாங்க. சரி அப்படின்னு முதலாளே எல்லாம் உட்காந்து பேசிட்டாங்க. சரின்ட்டு பேசி முடிச்சுட்டு முதல்ல ஒரு ஆள் கிளம்பிட்டார். யார்? சுந்தரமூர்த்தி சாமிகள் வெள்ளையான வந்துருச்சு. வந்து கூப்பிட்டு பின்னாடியே குதிரையில் பஞ்சாயத்தை சொல்லி அவர் பின்னாடி அவருடைய நண்பர் யார்? சேரமான் பெருமான், அவரும் கிளம்பிட்டார். இவங்க 2 பேரும் போகிறத அவை பாட்டி இப்படி பார்த்தாங்க. ஆகா, 2 பேரும் கிளம்பிட்டாங்களே கைலாயத்துக்கு, நம்ம என்ன செய்ய, நம்ம இன்னும் இங்கேயே இருக்கோமே. விநாயகர் பெருமானை வேகமாக பூஜை பண்ணாங்க. ஓ மகாகணபதி, ஓ மகாகணபதி, ஓ மகாகணபதி, ஓ மகா. விநாயகர் பெருமான் பதறி இருந்துச்சாரு. அவை பாட்டி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லை சாமி, அதாவது எல்லாரும் கைலாயத்துக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு வேகமாக பூஜை முடிச்சு நான் போகலான்னு நினைக்கிறேன். நீ நிதானமாக பூஜை செய்ய, ஒன்றை நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு முன்னாடி உன்னை கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னாரு விநாயகர். அப்போ படித்த பாட்டு தான் என்ன பாட்டு? விநாயகர் அகவல் சீதகலம் செந்தாமரைவும் பாதச்சிலம்பு பலைசி பாட பொன்னரை ஞானம் பூந்துகில் ஆடையும் வண்ணம் அருங்கில் வளர்ந்தல கரிப்ப வேலை வயிறும் பெரும்பால் கோடும் வேலை முகமும் விலங்கு செந்தூரும் 5 கரமும் அங்குச வாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீல மேனியும் 4 வாயும் 4 பொய்யும் 3 கண்ணும் 30 சுவடும் 2 செவியும் இலங்கு பொன் முடியும் திரண்ட முப்பொறிநூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த தூய மெய்ஞான அற்புதம் நீண்ட கற்பக கலிரை முப்படம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டிய தாயாய் எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்தே திருந்திய முதல் 5 தெளிவாய் பொருந்தவே என் குழந்தைகள் பொருந்தி குருவடி வாகி கோளையும் தண்ணீர் திருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்தன கருவி கோடா இதத்தால் கொடுவினை கலைந்தே உபட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி இன்புறு கருணியின் ஈதன கருவி கருவிகள் ஒடுங்கும் கருத்தறிவித்து அமுதனே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் 5 கதவை அடைப்பதும் காட்டி ஆறாதாரத்து அங்கு சொல்லியும் பேரா நிறுத்தி பேச்சில் நிறுத்தி இடைப்பிங்களையும் எடுத்தறிவித்து கடையில் சுழுவனை கபாலம் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பில் நாவில் உணர்த்தி மூலாதாரத்தின் 3 கணலை காலால் எழுப்பி கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் பூத சகாயின் குணத்தின் கூறி
இடைச்சக்கரத்தின் ஈரக்கிள்ளையும் முழச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூலமும் சதுர்முக சூக்கமும் எண்முகமாக இனிதெனக்கு அருள் செய்து புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டில்லையும் தரிசனப்படுத்தி கருத்தில் கபால வாயில் காட்டி இருத்தி முட்டி இனிதெனக்கு அருள் செய்து என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்த முன்னை வினையின் முதலை கரைந்தே வாக்கும் மனமும் இல்லா மனோரையும் தேக்கியன் சிந்தை தெரிவித்து இருவழி இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன அருந்தரும் ஆனந்தத்து அழுந்தியன் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அருளி அல்லல் கரைந்து அருள்வழி காட்டி சத்தத்தினுடைய சதாசிவம் காட்டி சித்தத்தினுடைய சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலைக்கு அப்பாலாய் கண்முற்றி நின்ற கருவினுள்ளே காட்டி வேடும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டி 5 கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையை அறிவித்து தத்துவ நிலையை தந்தியனை ஆண்ட வித்தக விநாயகா திரைகளல் சரணி என்று பாடினார். அப்படி பாடுறதுமே எப்படி பாடினாங்க? அவங்க நம்பிக்கையோடு பாடினார்கள். விநாயகர் என்ன செஞ்சாரு? தும்பிக்கையால் அப்படி தூக்கி எடுத்து கொண்டு போய் சிவருமான் மடியில் கொண்டு போய் வச்சார். எப்படி பாடினாங்க? நம்பிக்கையோடு பாடினார்கள். இந்த விநாயகர் அவர்களை அகவலை எந்த ஒரு நிலையிலையும் நீங்கள் எப்படாமல் பாடிக்கொண்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்த இந்த பிறவியில் நம்ம போயிடும். உறுதி அவைப்பட்டு நிரூபிச்சிருக்காங்க. பாடலை பாடி அவங்க நிரூபிச்சிருக்காங்க. ஆனால் நம்பிக்கையோடு பாடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதோ பாட சொன்னாங்க, ஏதோ விநாயகர் அவர் பாட சொன்னாருங்க, நான் வந்து பாடிக்கிட்டு தாங்க இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. கண்டிப்பாக உறுதியாக நம்பிக்கையோடு பாடணும். எந்த திருமுறை பதிகங்கள் பாடினாலும் சரி நம்பிக்கையோடு பாடணும். எந்த நிலையிலும் ஈஸ்வரன் நம்மை கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு நிலையோடு பாடணும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முறை கைத்தலை திரைக்கணி அப்பமோடு அவள் பெரிய கப்பிய கரிமுக நடிப்பேன் கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பக மெனவின் கடிதே மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள்விய மத யானை மத்தள வயிறனை முத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொண்டு பணிவேன் அப்படின்னு அந்த பாட்டு சொல்லுவார். தேவர்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு ஒரு ரதம் செஞ்சாங்க. தேவர்கள் எல்லாருமே எப்படின்னா முப்புறம் ஏறிக்க சாமி கிளம்பினாரு. அந்த 3 புறத்துலையும் 3 அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சாமிகிட்ட வந்து முறையிடவும் சாமி எப்பயுமே இந்த போர்னு வந்துட்டா அந்த வில்லு இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. சாமி சிரிச்சே எரிச்சிருவார், அது வேறு விஷயம். ஆனால் போர்னு வரும்போது என்ன செய்வார்? தேரில் போய் தான் சண்டை போடணும். சரிட்டு அந்த தேரை செய்வதற்கு அந்த தேவர்கள் எல்லாம் சேர்ந்து சந்திரன் என்ன சொன்னா, அந்த சக்கரம் இருக்கே அது நான் செஞ்சது. எப்படி? சக்கரம் நான் செஞ்சது அப்படின்னாரு. சூரியன் பார்த்தாரு. அந்த மேலே உள்ள அந்த கோபுரம் இருக்கே அது நான் செஞ்சது அப்படின்னாரு சூரியன். எல்லாருமே ஆளாளுக்கு என்ன செஞ்சாங்க? நான் செஞ்சதுன்னு தான் சொன்னாங்களே ஒழிய இறைவன் திருவிழால செஞ்சேன்னு யாரும் சொல்லலை. அதனால சாமி பாதத்தை வச்சதுமே என்ன ஆயிடுச்சு? அச்சு முடிந்தது. அச்சது பொடி செய்த அதித்தீரா பாட்டில் சொல்றாரு பார்த்தீங்களா? விநாயகர் துதியில் சொல்லும்போது அந்த நிமிஷமே சாமி பாதத்தை வைத்ததுமே அந்த அச்சு உரிந்தது. ஏன் அப்படின்னா நான் என்கின்ற ஆணவத்தோடு யார் செய்தாலும் அது சரி வராது. நம்மக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு நிலை என்னன்னா ஆணவங்கிறத நம்ம எல்லா உயிர்கள்ட்டையுமே உண்டு. அது இல்லைன்னா நம்ம இங்கே இருக்கவே மாட்டோம். அடுத்த நிமிஷம் நம்ம கைலாயத்தில் தான் இருக்கும். இப்போ ஒருத்தர் போய் எங்க உங்களுக்கு ஆணவம் இருக்குல்ல அப்படின்னு சொன்னோம்னா என்ன வந்துடுவார்? அடிக்க வந்துடுவார். நம்மளை ஆணவம் எல்லாத்துலையும் இருக்கு. ஆனால் நம்ம வந்து வெளியில் யாருக்கும் தெரியாது, அது நம்மக்கிட்டே இருக்கு. ஒருத்தர் சொன்னாலும் என்ன செய்வாங்க? நம்மக்கிட்ட சந்தைக்கு வந்துடுவாங்க. ஆணவம்னு ஒன்று இல்லைன்னா நாம் இங்கேயே இருக்க மாட்டோம். நீங்கள் எந்த செயல் செய்தாலும் சரி நான் எனதுங்கிற அந்த கர்வம் கண்டிப்பாக வரும். அது எப்படி போகும் அப்படின்னா இறைவனை வழிபாடு செய்ய தான் போகும், இல்லைன்னா போகவே போகும். இறை வழிபாட்டில் உரைச்சி இருக்கும். யான் எனது என்னும் செருக்கு இருப்பான் வானோக்கு உயர்ந்த உலகம் போகும் அப்படிங்கிறார் வள்ளுவர். இப்போ திருவள்ளுவர் 2 குறள் வச்சார். ஒன்று, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானொலியும் தெய்வத்துள் வைக்கப்படும். யாருன்னு சாமி, நான் கோயிலுக்கு போக மாட்டேன், சரிப்பா. நான் ஒழுக்கமாக வாழ்வேன், சரிப்பா. ஆனால் எப்படி மனிதன் ஒழுக்கமாக இருக்கணும் இருப்பேன், ஆனால் கோயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட எங்கே போயிடுவாங்க? வானலோகம் வரைக்கும் போயிடுவாங்க, விஷ்ணுலோகம் வரைக்கும் போயிடுவாங்க. ஆனால் அதுக்கு மேலே ஒரு உலகம் இருக்குது, அங்கே போக முடியாது. அங்கே அதுதான் சிவலோகம். அந்த லோகத்துக்கு யார் போக முடியும்னா யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம். அதுக்கு மேலே ஒரு உலகம் கிடையாது. சிவலோகத்துக்கு போனவங்க கீழே திரும்பி வர மாட்டாங்க. மற்ற எந்த லோகத்துக்கு போனாலும் திரும்பி இந்த பூலோகத்துக்கு வந்து தான் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்தது. விநாயகனே வெவ்வினையை வேறு அறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான்.
நமது திருமுறை ஆசிரியர். விநாயகர் பெருமான வழிபாடு செய்தோம்னா என்னாகும்? நம்முடைய வினைகளை கலைப்பார். நாம் எதுக்கு பிறவி எடுத்துருக்கோம்? யாருக்கா தெரியுமா? நாம் எதுக்காக பிறவி எடுத்துக்கிட்டோம்? சாமி பணி செய்ய. ஓகே, கரெக்ட் தான். ஆனால் எதுக்கு வந்திருக்கோம்னா, எதனால் வந்திருக்கோம் அப்படின்னா வினையினால நம்ம வந்திருக்கோம். வினையினால நம்ம அந்த பயனை அனுபவிப்பதற்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். அந்த வினையே இல்லாமல் இருந்ததுன்னா நமக்கு இங்கே பிறவிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் சொன்னார், விநாயகனே வெவ்வினையை வேரோடு அறுக்க வல்ல பெருமான் யாருன்னா விநாயகர் பெருமான். அந்த வினை வருவதற்கு காரணமாக இருப்பது வேட்கை தணிவிப்பான்னு அடுத்த வகையில். வேட்கைன்னா என்ன? ஆசை. உலகத்துக்கு மேலே ஆசை, எதை பார்த்தாலும் ஆசை, எதனாலும் அனுபவிக்கணும்னு ஆசை. சாமிகிட்ட கோயிலுக்கு போ அப்படின்னா போக எண்ணமே வராது. வீட்டை அப்படியே சுற்றிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற எண்ணம் தான் நமக்கு. கோயிலுக்கா நாளைக்கு போய் சாமி எங்கே போயிட போறாரு? அவர் அங்கேயே தாங்க இருப்பாரு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? முக்கியமான சீரியல் ஓடிக்கிட்டு இருக்குங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கோயில் பார்ப்போம் அப்படிப்பாங்க. அடுத்த சீரியல் போட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன செய்வாங்க? சரி, சாமி எங்கேயும் போக மாட்டாங்க, அங்கேயே தாங்க இருப்பாரு, ஒன்றும் பிரச்சனை, நாளைக்கு போய் பார்த்துக்குவோம் அப்படின்னு என்ன செய்வோம்? அப்படியே விட்டுருவோம். அடுத்து மறுநாள் வரும். மறுநாள் வந்து என்ன? அதே கதை தான். முக்கியமான சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கும். சாமி நான் வந்து மனசுல நினைப்பேன், சாமி வந்து இங்கே வந்துடுவார். எங்கே வந்துடுவார்? இங்கே மனசுக்குள்ளே வந்துடுவார். கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லைங்க அப்படிமா. என்னன்னா நம்மளை தேத்திக்கிறது. அதாவது கோயிலுக்கு போகாமல் எவ்வளோ தூரம் நம்ம மனசை தேர்த்தோமோ தேத்திக்கிறது. கோயிலுக்கு எப்படின்னா தினசரி கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறார் அப்ப சாமி. நிலை பெறுமாறென்னுதியேல் நெஞ்சே நீ வா. எப்படி சொல்லுவார் பாருங்க. யார் சொல்றா? அப்பா சாமி சொல்றார். தினசரி கோயிலுக்கு போ. டெய்லி சாப்பிடாம இருக்குமா? சாப்பிடலாம். உடனே பசிக்குதுமா, பசிக்குது அப்படிமா. ஒரு வேளை சாப்பிடலனாலே எப்படி பிடிக்கிறோம். அதனால ஒரு நாள் ஒரு வேளையாவது கோயிலுக்கு போகணும் தான் சொல்றாரு அப்பர் சாமி. திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் திறமுறு கால் தீவண்ணர் பேசாராகில் ஒரு காலம் திருக்கோயில் சூறாராகில் ஒரு காலமாவது போங்க அப்படிங்கிறார். எத்தனையோ காலம் இருக்கு. காலையில் இருக்கு, மதியம் இருக்கு, சாயங்காலம் இருக்கு, இரவு இருக்கு. எனக்கு 4 நேரமும் நான் கூட்டி பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சிலவர் சொல்றாங்கன்னு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா காலையில் 4 to 5 6 போங்க அப்படி ஏது ஞானம். இப்படி ஏதாவது ஒரு காலத்தை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா திருக்கோயிலுக்கு செல்லணும். நிலை பெறுமாறென்னுதியேல் நெஞ்சே நீ வா. எங்க வரணுமா? எங்க வரணும்? நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. கோயிலுக்கு அங்க போய் என்ன செய்யணும்? திருக்கோயிலுக்கு போயாச்சு, அங்க போய் என்ன செய்யணும் அப்படின்னு அடுத்த வீட்டில் சொல்ற. நிலை பெறுமாறென்னுதியே, நாம உருப்படி ஆகணும்னா நிலை பெறுமாறென்னுதியே நெஞ்சே நீ வா. நெஞ்சே நீ வெளியிலே நிக்காத, நேர சாமிக்கு உள்ள வந்துரு, கோயிலுக்கு உள்ள வந்துரு. நீ இன்னும் செருப்பையே நினைச்சுக்கிட்டு இருக்காத. வெளியில செருப்பு கிடக்கும், 225 ரூபா செருப்பு. இன்னைக்கு தான் புதுசா காலையில் வாங்கிட்டு வந்தேன். அதை வெளியில கழட்டி போட்டு அப்படியே உள்ள அந்த சிந்தனையோடயே உள்ள கோயிலுக்கு வருவோம். பார்த்துட்டீங்களா? நிறைய பேர் அப்படிதான் வருவாங்க. செருப்பு யாரும் பிடிக்கும், வேகமா போய் சாமி ஒரு நிமிஷம் பார்த்து கடற்கரை வெளியே வந்துருவாங்க. வந்து பார்த்தா அந்த செருப்பு இருக்காது. என்ன காரணம்? என்ன கூட எதுல இருக்கும்? செருப்புலேயே இருக்கும். சாமி எண்ணத்துல போனா அங்க கரெக்டா இருக்கும். என்ன கூட செருப்புல இருந்ததுன்னு. அதனாலதான் நெஞ்ச வந்து எங்க சொல்றாரு, நீ வெளியிலே நிப்பாட்டிக்கிறாத, செருப்பு பக்கத்துல திருப்பிடாத. நீ என்ன செய்யற நெஞ்சே, நீ சாமி கிட்ட உள்ள வந்து நெஞ்சே நீ வா. சரி வந்துட்ட, என்ன செய்யணும்? நெஞ்சே நீ வா. நித்தடும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. கோயில் புக்கு வந்தாச்சு. புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி. இங்க வந்து என்ன செய்யணும்? பூமாலை கட்டணும், அப்புறம் புகழ்ந்து பாடணும். இப்ப நீங்க பாடுனீங்க பார்த்தீங்களா? அதுதான் கிடையாது. இங்க கோயிலுக்கு வந்து பாடணும் சாமிக்கு. முடிஞ்சா பூமாலை இருந்தால் கெட்டி கொடுக்கணும். மெயினாக பூங்கிறது என்ன வேணா பறித்து இறைவன் கொடுக்குறது சிறப்பு. கடையில் வாங்கி கொடுப்பதை காட்டிலும் முதல் தரம் எதுன்னா பறித்து ஒரு மலர்னாலும் அன்போடு பறித்து இறைவனுக்கு வைப்பது சிறப்பு. நீ யோசிக்கீங்க, கடையில் வாங்கக்கூடாதா அப்படின்னு. ஏன் பூச்செடி இங்கே இல்லைங்கிறீங்க, அந்த இங்கே இருக்கு இல்லை. அதான் நான் அடுத்த வரைக்கும் சொல்கிறேன். பூ கிடைக்காத பட்சத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா இலையை பறிச்சு வைக்கணும். யாவருக்குமாம் இறைவருக்கு ஓர் பச்சிலை. நிறைய பச்சிலாம் சொல்லல, ஒரு பச்சிலையும் தான் சொன்னார். ஒரு இலையை சாமி நம்ம கோவிலில் சாமி கொடுக்கும். சாமி என்கிட்ட பூ இல்லை சாமி,
என்ன பாருங்க இலைக்கு பறிச்சு வைக்கணுமா அறம் வைப்பா அப்படின்னா சாமி அந்த ஒரு இலையை அங்கோடு பறித்து நம்ம சாமி வச்சோம் எப்படி மகிழ்வார் சாமி யாவருக்குமாம் இரவுக்கு ஒரு சாமி இந்த பயலை வந்து அப்பயே சாமி முடிவு பண்ணிட்டாரு இவங்க நிறையெல்லாம் பறிச்சு வச்சுக்கிட மாட்டாங்க இனி வரக்கூடிய உலகம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் நீ ஒரு இலையாவது பறிச்சு வைப்பா அப்படின்னு சாமி முன்னாடி போட்டு திரும்ப யாவருக்குமா வேலைக்கு அவசரமாக போக வேண்டியிருக்கு சாமிக்கு எப்படியாவது பறிச்சு வைக்கும் ஒரு இலையை பறிச்சு ஐயா சாமி கொடுத்துருங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு கொடுத்துட்டு போனாலே அது ஒரு புண்ணியத்தில் சாமி கணக்கு எழுதிடுவார் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனை டெய்லி ஒரு இலையை பறிச்சு சாமி கொடுத்தாலே ரொம்ப சிறப்பு. புலர்வதன் அழகிட்டு மெழுக்கும் இட்டு எப்படின்னா புலர்வதன் முன் காலையில் விடியறதுக்கு முன்னாடி எரிச்சு பூ பறிக்கணுங்கிறாரு. அப்படி பறிச்சா ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் எச்சி இல்லாத பூவாக இருக்கும். அதுக்கப்புறம் அவன் பறிக்கிற பூவில் கொஞ்சம் எச்சி ஆகிடும். வண்டுகள்லாம் போய் அந்த தேனை வந்து உறிஞ்சிடும். அதனால தான் அந்த விடியறதுக்கு முன்னாடி 6 மணி அதாவது 4 to 6க்குள்ள அந்த மலர்கள் நம்ம பறிக்கணும். உண்பதன் முன் மலர் பறித்துக்கிட்டு உண்ணாராகில் அப்படிங்கிறார் அப்பசாமி. உண்பதன் முன் யாரு நாம சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணுமா நாம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லை அந்த வண்டுகள் போய் அந்த தேனில் போய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உண்பதற்கு முன்னாடி உண்பதன் முன் அந்த வண்டு போய் உண்பதன் முன் மலர் பறித்து இறைவனுக்கு இட்டு அதுக்கப்புறம் நம்ம அதைத்தான் சொல்றாங்க. உண்பதன் முன் மலர் பறித்து இட்டு உண்ணார். அதான் இந்த இடத்துல என்ன சொல்றாரு புலர்வன் அழகிட்டு மெழுக்கும் விட்டு அங்க கோயில்ல திருப்பணி ஏதாவது தூத்து தொளிக்கிறது இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறார். பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி சாமி புகழ்ந்து பாடணும். தலையார கும்பிட்டு தலையார் சாமியை சிவருமான கும்பிடும்போது எப்படி கூடக்கூடாது எப்படி கூடணும் தலைமையில மற்ற தெய்வங்களுக்கு இப்படி சிவருமான கும்பிட்டு மேல கறந்து. ஏன் அப்படின்னா இந்த 12 அங்குல பெருவெளியில சாமியோட திருவடி இங்க இருக்கு. இந்த இடத்துல கும்பிடுறோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல சாமியோட திருவடி இருக்கு. 12 அங்குல பெருவெளியில துவாதசாந்தம் அப்படின்னு பேர். அந்த இடத்துல சாமி திருவடியை போய் இப்படி தொடணும். இப்படி தொட்டு பணம் அது சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் அதான் சிரம் குவிப்பது வேற கரம் குவிப்பது வேற. கரம் குவிப்பது மற்ற இப்போ குருநாதர்களுக்குலாம் இப்படி கும்பிடணும். ஆனால் சிவபெருமானை பார்த்துட்டாலே மற்ற எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு சிவபெருமானையும் விநாயகபெருமான் முருகப்பெருமான் சுவாமி பார்க்கும்போது சிரசம். அதாவது நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்க சொல்லலை இப்படி மேலே தூக்கிட்டு அப்படி இறக்கிடலாம் ரொம்ப சிரமம். ஏன்னா பெண்கள் வந்து ரொம்ப இப்படி தூக்க முடியும். அதனால ஒரு பிளேஸ் அப்படி தூக்கிட்டு இறக்கி அவ்வளோ. புலர்வதன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய போற்றி போற்றி என்றும் அலைபுணல் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே அப்படி போய் அலருமா சாமிகிட்ட போய் சாமி அப்படின்னு அலறணும். நமக்கு எங்கே அழுகே வரமாட்டேங்க. நீங்கள் ஒன்று நீங்கள் வாட்ட அழுகுங்க எனக்கு என் துன்பத்தை நினச்சி தான் கண்ணீர் வருதே ஒழிய வேற எந்த கண்ணீரும் வரமாட்டேங்கி அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையிலே எந்த கண்ணீர் வரணும் சாமி எனக்கு இப்படி கஷ்டத்தை கொடுத்துட்டியே அப்படின்னு போய் சாமிகிட்ட சொல்லலாமா? சாமிகிட்ட அப்படி சொல்லவே கூடாது. இப்பயுமே சாமிகிட்ட வந்து என்ன சொல்லணும் துன்பத்தை நம்ம துன்பத்தை வந்து சாமி அறிவார். நமக்கு என்ன துன்பம் நடக்கும் எல்லாமே சிவபெருமானுக்கு தெரியாமல் ஒன்று கிடையாது. என்ன அவருக்கு எல்லாமே தெரியும். ஏன் அப்படின்னா நம்ம உயிருக்குள்ளே தான் இருக்காரு. அவர் வேற எங்கேயும் போகல. எங்கே இருக்காரு? எல்லா உயிருக்கும் உயிராக தான் இருக்காரு இல்லையே. அவர் நம்ம விட்டு போகவே இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அப்போ எல்லாமே தெரியும் சொல்லி சாமிகிட்ட போய் எனக்கு சாமி இன்னும் நீ என்னென்னலாம் செய்யல தெரியுமா சாமிகிட்ட போய் நான் 2 பங்களா கேட்டேன் இன்னும் எனக்கு இன்னும் வரல. ஒரு வீடு வேற கேட்டேன் அதுவும் நான் எனக்கு செய்யலை. நான் ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும்னு நினச்சேன் அதுவும் என்னால் வாங்க முடியல. இப்படி நான் எத்தனை லிஸ்ட்டு சாமி போட அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை போய் சாமி முன்னாடி போய் வச்சுக்குவோம். என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகணும்னாலும் நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சாமி அப்படின்னு சாமிகிட்ட போய் முறை அவருக்கு தெரியாதா? அந்த குழந்தைக்கு எப்போ கல்யாணம் முடிக்கணும்னு சாமிக்கு தெரியாதா? சொல்லுங்க பார்ப்போம். அவருக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா எல்லா உயிர் ஆசையும் இறைவனுக்கு தெரியும். நாம் லிஸ்ட்டு போட வேண்டிய அவசியமே இல்லை. சாமி எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த உயிருக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு சாமிக்கு தெரியும். ஒரு அப்படி தான் சாமி போய் சாமி எனக்கு ஒரு ஆண் குழந்தை கூட நான் ஆண் குழந்தை கூட கேட்பேன். சாமி கொடுத்துருவாரு. அப்புறம் ஒரு 25 வருஷம் கழிச்சு சாமி ஏன் சாமி இப்படி ஒரு குழந்தைய நான் கொடுத்தேன் அப்படின்னு வந்து சாமி முன்னாடி வந்து நிற்போம். யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் சாமி கொடுக்காம வச்சிருப்பாரு. எந்த ஒரு இதையுமே சாமி என்ன செய்வார் கொடுக்காம வச்சிருப்பாரு. நம்ம போய் வலுக்கட்டாமல் என்னை குடுன்னு போய் கேட்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு?
சாமிகிட்ட போய் ஒன்று கொடுக்காதுன்னா அதை போய் நம்ம கொடுன்னு கேட்கக்கூடாது. அவருக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும்னு சாமிக்கு தெரியும். அதனால இறைவன் மேலே நமக்கு முழு நம்பிக்கை வரணும். நமக்கு சாமி இது கொடுத்தா எனக்கு நல்லது தான் நீ செய்வேன். எனக்கு ஒரு துன்பம் வந்தால் கூட உனக்கு தெரியாமல் எனக்கு வராது. இன்பம் வரும்போது நம்ம எப்படி அனுபவிக்கும்? ஆடு ஆடு நல்ல ஆடு என்னென்ன ஆட்டம் வரும். ஒரு கடைசி நமக்கு ஒரு ஆட்டம் ஆடுவாங்க. யாரு அங்கே கொண்டு போகும்போது ஒரு ஆர்வம் பார்த்துருக்கீங்களா? நமக்காக ஒரு 2 பேர் ஏண்டா நீ என்ன ஆட்டம் போட்டடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு முன்னாடி ஆடிட்டு போவாங்க. அதாவது இருக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப ஆடாமல் இன்பம் வரும்போது எப்படி துன்பம் வரும்போது சாமி கேட்டு ஓடி வரவும் சாமி அப்படிங்கமோ அது மாதிரி இன்பம் வரும்போது இறைவன் நினைக்கணும். இன்பம் வரும்போது நாம் ஒரு சந்தோஷமா இருக்கோமா, ஒரு சுவையான உணவை சாப்பிட்றோமா, அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நேரத்தில் இறைவன் நினைக்கணும். இறைவன் நினைச்சு எந்த ஒரு செயலையும் செய்யணும். அவரை நினைச்சு அருந்தும்போது கூட என்ன செய்யணும்? சிவார்ப்பணம் சொல்லி அப்படி விநாயகர் பெருமானை வழிபாடு செய்தோம்னா என்ன ஆகும்? வெவ்வினையை வேரோடு அறுக்கவல்ல பெருமான் விநாயகர் பெருமான். விநாயகனை வெவ்வினையை வேறு அறுக்கவல்லாம் விநாயகனை வேட்கை தெரிவிப்பான். வேட்கை என்பது என்ன அப்படின்னா ஆசை. உலகப் பொருள் மேலாம் ஆசை வைக்காமல் யார் மேலே ஆசை வைக்கணும்? இறைவன் மேலே ஆசை வைக்கணும். ஆசையை விட அன்பு வைக்கணும். ஆசைக்கும் அன்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஆசை என்பது பிரதிபலனை எதிர்பார்க்கும், அன்பு வந்து பிரதிபலனை எதிர்பார்க்காது. இப்போ இறைவன் மேலே ஆசை வைக்கணுமா அன்பு வைக்கணுமா சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். நீங்கள் அன்பு தான் வைக்கணும், ஆசை வைக்கக்கூடாது. ஆசை அருமீன்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமீன்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாகும். இப்போ குழந்தைகிட்ட நம்ம பாசத்தை காட்டுறோம், ஆசைப்படுறோம். குழந்தை மேலே ஆசை நமக்கு. ஐயோ நம்ம குழந்தை எதுக்காக ஆசை வைக்கிறீங்க? பின்னாடி வளர்ந்து நம்மளை பார்த்துக்குவான் அப்படின்னு அந்த ஆசை. இந்த பிரதிபலனை எதிர்பார்க்கும். குழந்தைகிட்ட வைக்கிற பாசத்துக்கும் இறைவன் மேலே உள்ள அன்புக்கும் வித்தியாசம். அன்பு வந்து எப்படின்னா பிரதிபலனை எதிர்பார்க்காது. சாமிகிட்ட போய் மாணிக்கவாசு வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டிய என் மார்க்கு அறியோயினி வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லா வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் உந்தன் விருப்பன்றேன்னு விட்டது சாமி. எல்லாம் உன் செய்தியா, உனக்கு என்ன செய்யும், இந்த உயிர் கொடுக்கணும் உனக்கு தெரியும் அப்படின்னு சாமி பொறுப்ப எல்லாம் நம்மளே எடுத்துக்கூடாது. அப்படி கேட்டாலும் சாமி கொடுத்துருவாரு. வேண்டும் முழுதும் தருவோய் நீ அப்படி கேட்டுட்டாலும் என்ன அதுக்கு என்ன ஆகும்னா இந்த பிறவி இல்லாமல் அடுத்த ஒரு பிறவி கொடுத்து அதை அனுபவிக்க. இப்போ நீ ஒரு பொருள் கேட்டீங்கன்னா சாமிகிட்ட அது இந்த பிறவியில் கொடுக்க முடியாமல் இருக்கும், அடுத்த பிறவியில் சாமி. ஒருத்தன் ஒரு பணக்காரனா ஆகணும்னு அவனுக்கு ஆசை. ரொம்ப நாளாக அவன் பணக்காரன் ஆகணும்னு ஆசை. சாமி பார்த்தாரு அந்த பிறவியில் அவன் ஏழ்மையாக இருக்கான். சாமி அவனோட புண்ணிய கணக்கெல்லாம் எடுத்து பார்த்து அவன் ஆசைப்படுறான், பணக்காரனாகவும் ஆசைப்படுறான். அவனுடைய புண்ணிய கணக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபிறவியில் என்ன செய்தாரு? அவனை டொயோட்டா காரு, ஃப்ரெஞ்ச் காரு கருவில் இருந்தே கூப்பிட்டு அந்த ஆஸ்பத்திரி போகிறது கூட கருவிலே இருந்து அந்த உயிர் போகுது. அந்த அளவுக்கு செய்கிறாரு சாமி. ஏன் அப்படின்னா இந்த உயிர் மறந்துடும் அந்த நிமிஷத்துலே. பணக்காரன் ஆகும்னு நினச்சிட்டு மறந்துடும், ஆசைப்பட்டுட்டு மறந்துடும். ஆனால் சாமி மறக்க மாட்டார். இது என்ன நினச்சாலும் சாமி கரெக்டாக அமைச்சு கரெக்டாக பார்த்து அந்த உயிருக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவார். அதனால தான் வேண்டத்தக்கது அறிவோய் நீ. நம்ம என்ன வேண்ட போகிறோங்கிறது இறைவனுக்கு தெரியும். அப்படி கேட்டுட்டாலும் முழுதும் கொடுக்கக்கூடிய பெருமானும் அவர் தான். அதுதான் இங்கே என்ன சொல்கிறாரு? விநாயகனை வெவ்வினையை வேறு அறுக்கவெல்லாம் விநாயகனை வேட்டை தணிவிப்பான். நம்முடைய ஆசைகளை நீக்கக்கூடிய பெருமான் விநாயகர் பெருமான். விநாயகனை வெவ்வினையை வேறு அறுக்கவெல்லாம் விநாயகனை வேட்டை தணிவிப்பான். விநாயகனை விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமா தன்மையால் கண்ணில் பணிவின் கனிந்து அப்படிம்பார். கனிந்து பணிந்தால் இறைவன் விநாயகர் பெருமான் என்ன செய்வார்? நம்மை வினையை வேரோடு அறுக்க வல்ல. வினை என்பது என்ன அப்படின்னா நல்வினை தீவினை என்பது இருவினை. இந்த இருவினையை நீக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னாரு வள்ளுவர் அழகாக சொல்றாரு. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவனை பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படிம்பாரு. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவனை பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த இருவினையும் நீக்கணும் அப்படின்னா பொருள் நூலாகிய சாத்திரத்தையும் புகழ் நூலாகிய திருமுறையும் பாடினால்தான் என்னாகும்? நாம் அந்த இருவினையும் போக்க முடியும். அந்த இருவினையும் போக்குவதற்கு வேற ஒன்றும் கிடையாது. நல்வினை வந்தாலும் தீவினை வந்தாலும்
நாம் இன்பப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் எல்லாம் ஈசன் செயல் அப்படின்னு நினச்சிட்டா போதும், வேற ஒன்றும் கிடையாது. துன்பப்படும் போது இந்த இவனால தான் நான் பாழா போயிட்டேன் தெரியுமா அப்படிப்போம்ல, சொல்லுமா சொல்ல மாட்டேன். நான் நல்லா தாங்க இருந்தேன், இவன் என் குடியை வந்து கெடுக்க வந்துட்டான்ல அப்படின்னு அடுத்தவங்களுக்கு வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. சாமி அவங்க மூலியமாக நம்ம என்ன செய்வார், நம்ம வினை போக்குவார். அது புரியாமல் நம்ம என்ன செய்வோம், அவங்களை போட்டு கொட்டி தீர்த்துருவோம், பஞ்சே தீர்த்துருவோம் அவங்கள. அப்போ நம்ம சாமி நமக்கு நல்லது தான் செய்கிறாருன்னு நினைக்கிறோம். அப்படி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தோம்னா நமக்கு எல்லா விதமான நலன்களும் நமக்கு போவார். அடுத்து சொல்றாரு, விநாயகப் பெருமானுக்கு முன்னாடி நம்ம இந்த தோப்பு கரணம் போடுவோம் பார்த்தீங்களா, எதுக்கு தோப்பு போடணும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கஜமுகாசுரன் போருக்கு வந்தான், தேவர்களை மிகுந்த துன்பப்படுத்தினான். 1008 முக்கி போடு அப்படிமா, யார் நம்ம தேவர்களை அவ்வளோ அசுர படாத பாடுபடுத்தினான் தேவர்கள். அப்போ சிவபெருமான் போய் எல்லாம் முறையிட்டாங்க. அப்போ சாமி என்ன பண்ணார், விநாயகப் பெருமானை தான் அனுப்பி வைத்தார். விநாயகப் பெருமானை அனுப்புறதும் அவங்க சாமிகிட்ட என்ன வரம் பெற்றவன், அவன் சாகா வரம் பெற்றவன் கஜமுகாசுரன். விநாயகப் பெருமான் எல்லாமே செஞ்சு வைப்பார், அவன் சாகவே மாட்டான். கடைசி என்ன செய்வார், கொம்பை ஒடிச்சு அப்படி ஏவுவார். அப்படி அவன் மூஞ்சில் எலியா மாறிடும். அவனை அந்த அசுர இதை நீக்கி சாமி அவனை எலியா மாற்றி அவனை அருள் செய்து அவனை வாகனமாக வைத்துக் கொள்வார் விநாயகப் பெருமான். அதுக்கப்புறம் தேவர்கள்லாம், சாமி நான் அவங்களுக்கு தோப்பு கரணம் போட்டோம், அசுரர்களுக்கு போட்டோம், இவன் உங்களுக்கு நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த தேவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, சாமிக்கு தோப்பு கரணம் போடுறோம். இந்த கொட்டு போடுறோம்ல, சாமிக்கு கொட்டு போடுறோம்ல, அது எதுக்கு தெரியுமா? கொட்டு எதுக்காக போடுறோம்னா, ஒரு முறை சூரபத்மன் நமது இந்திரனை தேடிட்டு இருக்கான். அவன் ஒருத்தர் மட்டும் தப்பிச்சு, எல்லா தேவரும் மாட்டிடுவாங்க, இந்திரன் மட்டும் எப்பயுமே இந்திரன் வந்து தப்பிச்சிருவான். ஏன் அப்படின்னா அவன் எந்த நேரம் சிவபூஜை பண்ணிகிட்டே இருப்பான். சிவபூஜை பண்ணால் யாரும் மாட்ட மாட்டாங்க. அதனால் அங்கேருந்து தப்பிச்சு வந்து இங்கே சீர்காழி இருக்குது பார்த்தீங்களா, சீர்காழியில் மூங்கில் மரமாக இருந்து அது உள்ளே மறைஞ்சிருப்பான். அந்த இதுக்கு வேணுபுரம்னு என்ன ஒரு பேர் இருக்குது, 12 பேர்கள் வேணுபுரம்னு ஒரு பேர். அந்த வேணும்னா அந்த மூங்கில் மரம் அங்கே வந்து ஒளிஞ்சிருப்பான். உடனே அங்கே சிவபூஜை பண்ணுறதுக்கு தண்ணி இருக்காது. தண்ணி இல்லாத போது அகத்தியர் அந்த நேரத்தில் அங்கிட்டு வருவார். வந்ததும், சாமி தண்ணியே இல்லாமல் இருக்குங்க. அது பூரா யாரோட இதில் இருக்கும்னா, சரி அதாவது அகத்தியருடைய கமண்டலத்தில் காவிரியா அந்த ஆறுகள் அந்த தண்ணி பூரா அவருடைய கமண்டலத்தில் இருக்கும். உடனே என்ன செய்யணும்னு சொல்லி விநாயகப் பெருமான வழிபாடு செய்வார். யார்? இந்திரன் வழிபாடு செய்கிறான். செஞ்சதுக்கு விநாயகப் பெருமான், கவலைப்படாத மகனே, உனக்கு தண்ணியில் நான் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அகத்தியர் அந்த கமண்டலத்தை வச்சுட்டு அவன் வந்து தியானம் செய்து கொண்டு இருப்பார். அப்பொழுது விநாயகப் பெருமான் என்ன செய்வார்னா, காக வடிவத்தில் வந்து அந்த கமண்டல நீரை கவுத்திட்டு தான் அப்படியே அது ஆறு ஓடி விரிஞ்சு ஓடுறதுனால அதுக்கு காவிரி என்று பேர். உங்களுக்கு எதுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். காவிரியாரா அப்படி வந்தது தான், விரிஞ்சு ஓடுவதுனா. உடனே எப்படி அந்த காக வடிவத்தில் உள்ளது வந்து பக்கத்தில் வந்து பார்த்தா அந்த பையன், அந்த காகம் வந்து மறைஞ்சதும் பார்த்தா கொஞ்சம் தண்ணி ஒரு பையன் நின்றுருக்கும். காக வடிவத்தில் உள்ள விநாயகப் பெருமான் திடீர்னு ஒரு பையனாக வந்து நிற்பார். தம்பி யாருப்பா அப்படின்னது, உடனே உனக்கு குட்டை போகிற மாதிரி நீ தான் வந்து இது காக்கா வடிவத்தில் வந்து நீ இது மாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி 3 கொட்டு போடுவார். கொட்டு போட்டதும் உடனே விநாயகப் பெருமான் அவர் முன்னாடி வந்து காட்சி கொடுப்பார். சாமி நான் தெரியாமல் பட்டேன், எனக்கு பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்வாராம், தன்னை தானே கொட்டிக்கு வரான் அகத்தியர். அதுலேருந்து தான் சாமி நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி, அதனால தான் விநாயகப் பெருமான் முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம், கொட்டு போடும்போது நான் தெரியாமல் செய்த பாவங்களை நீ மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விநாயகப் பெருமான் முன்னாடி 3 கொட்டும் தோப்பு கரணம் போடுறோம். இது ஒரு கருத்து. ரெண்டாவது, இது செய்வதன் மூலியமாக என்ன ஆகும்னா, தோப்பு கரணம் போடுவதன் மூலியமாக இந்த 2 காதுகளையும் பிடித்து செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குண்டலி சக்தி அது ஏற ஆரம்பிச்சு ஞான நிலையை கொடுக்க ஆரம்பிக்கும். மூளை நல்லா செயல்பாடு செய்யும். தோப்பு கரணம் போட்டால் மூளை நல்லா செயல்படும். அதுமாதிரி கொட்டு போட்டாலும் மூளை நல்லா வேலை செய்யும். அறிவு நல்ல வேலை செய்ய என்ன ஆகும், நம்மளுக்கு ஞாபக சக்தி அது அதிகரிக்கும். அதுக்காக தான் இந்த தோப்பு கரணமும் இந்த கொட்டும் போடும். இந்த மாதிரி சிறப்புகள் நிறைய இருக்குது. அது மாதிரி ஒரு முறை பழத்தை கொண்டு வந்து நாரதர் கொடுத்தார். யார் முதலில் உலகை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த
இந்த பழம் அப்படின்னு சிவபெருமான் சொன்னார். முருகப்பெருமான் என்ன செஞ்சார், இந்த ஒரு நொடியில் சுற்றி வருகிறேன்னு என்ன செஞ்சார், முருகப்பெருமான் மயிலில் போக ஆரம்பிச்சிட்டார். விநாயகர் பெருமான் தாய் தந்தையரை சுற்றி வந்து பழத்தை வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தாய் தந்தையரே உலகம் அப்படின்னு சொல்லி தாய் தந்தையரை சுற்றி வந்து என்ன பண்ணார், பழத்தை வாங்கிட்டார். இதில் என்ன கருத்து அப்படின்னா, இவர் என்ன செஞ்சார், விநாயகர் பெருமான் அம்மையப்பரே உலகம் அப்படின்னாரு. அவர் உலகமே அம்மையப்பர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டாங்க. அவ்வளோதான், வேற விஷயமே ஒன்று. விநாயகர் பெருமான் என்ன செஞ்சார், தாய் தந்தையரே உலகம் என்று இருந்ததுனால உடனே வாங்கிட்டார். முதல்ல தாய் தந்தையரை பூசிக்கு வேண்டும் சொல்லி கொடுத்ததே யாரு அப்படின்னா விநாயகர் பெருமான் தான். விநாயகர் பெருமானுக்கு 5 திருக்கரங்கள், 5 கரத்தனை, ஆணை முகத்தனை, இந்தின் இளம்பரை போரும் ஈற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை, குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. தெரிஞ்ச பாட்டு தான். 5 கரம் எதுக்காக இருக்கு, ஒவ்வொரு கரமும் என்ன பணி செய்யுது அப்படின்னா, மோதத்தை ஏந்திய கை வந்து என்ன செய்வாங்க, அதை வந்து தனக்காக வைத்திருப்பாங்க. ஒரு கையை இந்த பழம் வச்சுருப்பார் பார்த்துருக்கீங்களா, அது வந்து தனக்காக அவருக்காக வச்சுருக்காரு. 2வது கை, இன்னொரு கை எதுக்கு அப்படின்னா, அந்த கஜமுகாசுரன் அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த தேவர்களை காப்பதற்காக ஒரு திருக்கரம். இன்னொரு துதிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த துதிக்கையில் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், அந்த இதில் ஒரு கலசம் இருக்கும். அந்த துதிக்கையில் அது எதுக்குன்னா தாய் தந்தையரை பூசிப்பதற்காக, அந்த பாதத்தை கல்லுக்காக சாமி அதை வச்சிருக்காரு. அதனால முதல்ல விநாயகர் பெருமான் தான் தாய் தந்தையரை பூசிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்ததே விநாயகர் பெருமான் தான். யார் ஒருவர்கள் தாய் தந்தையரை சுற்றி வந்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், சிறப்பாக இருக்கும். எந்த நிலையிலையும் தாய் தந்தையரை என்ன செய்யக்கூடாது, தூற்றவே கூடாது. அவங்களுக்கு வந்து போற்றி வழிபாடு செய்யணும், அவங்கள பாத பூஜை செய்யணும். தாய் தந்தையரை இது வரைக்கும் யாராவது பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க, நீங்க ஒண்ணு பாத பூஜையா அப்படின்னா அப்படிம்பாங்க எல்லாரும். ஏதோ இப்ப நீங்க சொல்றதுனால இந்த நாளைக்கு ஒரு நாள் வேணா பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அப்படிப்பாங்க. அப்படி இல்லை சிவா, மாத்திக்குவாங்க. வரைக்கும் பண்ணாதவங்க திரும்ப மாத்தி பண்ணுவாங்க. இல்ல இல்ல அதுதான் பண்ணதான் செய்வாங்க. ஒரு அதாவது என்னன்னா, அந்த நேரத்தில் யாரும் அப்புறம் மறந்துடும் அப்படிங்கிறது நினைக்கிறோம்ல. அப்படி இல்லாம நாம என்ன செய்யணும் வேண்டும் அப்படின்னா, நாம தொடர்ந்து அதை கண்டினியூ பண்ணணும். தினசரி தாய் தந்தையரை இருக்க சொல்லி அவங்களை நிப்பாட்டி அவங்கள 3 முறை வளம் வந்து அவங்கள ஆசீர்வாதம் வாங்கணும்னா வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை சொல்லி கொடுத்தது யாரு, தான் சொல்லி கொடுத்தாரு. யாரு எடுக்கும் வாக்கதை இன்றவில் செய்யுளாய், நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட, தடக்கை 5 தாழ் செவி நீள்முடி அப்படின்பாரு சேக்கில சாமி. 5 திருக்கரம் விநாயகர் பெருமான். ஒரு கரம் தனக்காக, ஒரு கரம் தேவர்களுக்காக, இன்னொரு கரம் தாய் தந்தையரை பூசிப்பதற்காக, நமக்கு மட்டும் 2 கரம் வச்சிருக்காரு விநாயகர் பெருமான். எதுக்கு, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆணவ வலிமை நம்மகிட்ட அதிகமா இருக்கு. இதை நீக்கிறதுக்கு பாசம் அங்குசங்கிற 2 வச்சிருக்காரு. இந்த யானைக்கார என்ன செய்வாங்க, 2 வச்சுப்பாங்க. ஒன்று அடிக்கிறதுக்கு ஒன்று வச்சுருப்போம், இன்னொன்று வச்சுருப்போம், ஒரு கயிறு ஒன்று பிடிச்சிருக்கோம். அது மாதிரி நம்ம கிட்ட இருக்க ஆணவத்தை அடிக்கிறதுக்காக வச்சிருக்காரு யார், விநாயகர் பெருமான். 2 வச்சிருக்காரு, பாசம் அங்குசம் அப்படின்னு. இந்த 2 வச்சு தான் நம்மளுடைய ஆணவ வலிமையை குறைக்கிறார் விநாயகர். ஆணவ வலிமை நம்மகிட்ட அதிகமாக இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா, இயல்பாகவே நாம் பிறவிக்கு வருவதற்கு முன்னாடியே நம்ம அதில் தான் அழுந்தி இருக்கோம், முழு இருளில் இருக்கும். ஆணவ வலிமை சாமி அப்போ கூட தான் இருக்காரு, ஆனால் சிவமும் நமக்கு தெரியவே மாட்டேங்காரு. நமக்கு இது கூட நாங்கிற ஆணவத்தில் தான் இது முழுக்க இருக்குது. துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு கிடந்து கூட நாங்கிற ஆணவத்தில் இருக்கிற கெட்ட செயல் பூரா செய்வது எதுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஆணவ மலம் தான். அப்படி முழு இருளில் இருந்த இந்த உயிர்களை சாமி என்ன பண்ணாரு, அதிலிருந்து நீக்குவதற்காக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு சீர்தொழில் வேற்றுமையான்னு எல்லா உயிருக்கும் ஒரே நுண்ணுடம்பை இறைவன் கொடுத்தார். இந்த ஒரே நுண்ணுடம்பை கொடுத்ததும் அந்த உயிர்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா, விருப்பு இருக்கும். எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது அப்படிங்கிற விருப்பு வெறுப்பு வர ஆரம்பிச்சு. இப்படி விருப்பு வெறுப்பு வர ஆரம்பிச்சது என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி உலகத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பையும் இறைவன் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. அப்படி வந்த உடம்பு தான் நமக்கு இப்போ வந்த உடம்புலாம். அதுக்கப்புறம் இது என்ன ஆயிடுச்சு, விருப்பு வெறுப்பு வந்து அப்புறம் ஒருத்தரை குற்றம் குறை சொல்லி ஒல்லி பாச்சா அப்படின்னா அடுத்த குறையில் என்ன வருவான், அவன் எவ்வளோ சாப்பிட்டாலும் அவன் ஒல்லியாக தான் இருப்பான், மீறவே மாட்டான். சிலவர் குண்டா இருப்பாங்க, அவனை என்ன செஞ்சிருப்பான், முற்பிறவியில் அவனை கேள்வி பண்ணி கிண்டல். ஒருத்தவங்க வந்து என்ன செய்யணும்னா,
மனக்குறைவை நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அவன் மனம் வருந்தபடி பேசணும்னா என்ன ஆயிரும் அப்படின்னா மறுபிறவியில் நம்ம அந்த பிறவி எடுக்க வேண்டிய சூழ்நிலை. யாரையும் மனம் புண்படும்படி பேசக்கூடாது. பேசி அவங்க வருத்தப்பட்டுட்டாங்கன்னா அதுக்கு ஒரு பிறவி நமக்கு கண்டிப்பாக வந்துடும். அதில் எந்த விதமான சந்தேகமே வேண்டாம். ஒவ்வொரு நினைப்புக்கும் ஒவ்வொரு பிறப்பும். பட்டினத்தாரு எல்லாரும் கேட்டுப்பாங்க, கேட்காதவங்க இருக்காங்க. கேட்டிருக்கீங்களா? பட்டினத்தார் கதை கேட்டிருக்கீங்களா? பட்டினத்தார் முற்பிறவியில் குபேரனாக இருப்பார். கைலாயத்தில் சாமியோட, சாமி நீங்கள் பூலோகத்தில் எழுந்தரில் இருக்கக்கூடிய இடத்த அடியன் கண்டு தரிசிக்க வரேன் அப்படின்னாரு. உடனே இப்போ வேண்டாம்ப்பா அப்படிப்பாரு சிவருமன். இல்லை சாமி நான் வரேன். சரிப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி சாமி அப்படியே கூப்பிட்டு வந்தார். அப்படி வந்து அவங்க தரிசித்த முதல் இடம் எது அப்படின்னா திரு கேதாரம். அங்கு நாம் சென்று வழிபட்டால் நம் வினைகளாகவும் சேதாரம், அதுவே நமக்கு ஆதாரம் அப்படிம்பாரு வாரியசாமி. அப்படி கேதாரம், காசி, இப்படி முக்கிய தலங்கள்லாம் வழிபாடு செய்துட்டு கடைசியாக காவிரிப்பூம்பட்டினம் வரும். அங்கே வந்ததுமே வேறு என்ன படம், ஒரு 2 நாள் இங்கே தங்கலாமே, ஆஹா குழு 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 குழுன்னு இருக்கே, ஒரு 2 நாள் தங்குவோம் அப்படின்னு நினச்சாரு. என்னாச்சு? நினைப்பவர், அதாவது சொல்லுவாங்கல்ல, அதாவது எண்ணத்தில் தான் சாமி இருக்காரு. எண்ணத்தை அறிந்ததும் உடனே எண்ணத்தை அறிவோம் இறைவன். கேள்விப்படுத்தீங்களா? அப்போ குபேரர் பார்த்து சொன்னார், குபேரா நினச்சிட்டியா அப்படின்னு. சாமி தெரியாமல் நினச்சிட்டே சாமி அப்படின்னாரு. இல்லைப்பா நீ தெரியாமல் நினச்சாலும் நினைப்பு தான், அதனால் நினைச்சு நீ இங்கேயே பிறந்து இறந்து வா அப்படின்ட்டு குபேரன். அவர் பட்டினத்தார் பிறந்து அரசனுக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு வந்தார். ஏற்கனவே குபேரனாக இருந்தவர், இப்போ இங்கே எப்படி இருப்பார்? அதே செல்வச்செழிப்போட இருந்து அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையினால், ஒரு சொல்லினால் மாறி என்ன வந்தார்? திருவடி பேரை அடைந்தார். காதற்ற ஊசியும் வாழாது காணும் கடைவடிக்கு அப்படிங்கிறது ஒரு வாசகம் அவரை அப்படி மாற்றி, ஞானிகளுக்கு போகிறாங்க ஒரு சொல் அப்படி மாற்றிடும். அதுக்கப்புறம் எத்தனை பேர் அதை சொற்பொழி பண்ணியிருப்பாங்க. யாராவது விட்டுட்டு போயிடுவாங்க, நீங்கள் ஒருத்தர் போக மாட்டாங்களே. வீடு வாசல் மணி மக்கள்லாம் விட்டுட்டு யாரும் போக முடியாது. இங்கே அப்படி போகவும் கூடாது. அவங்க இருக்கிற நிலை வேற, நம்ம இருக்கக்கூடிய நிலை வேற. நாம் இல்லறத்தில் இருக்கோம். இல்லறத்தில் நமக்கு எளிமையான ஒன்று சொல்லியிருக்காங்க. இல்லறத்தில் இருந்து ஈசனை வழிபாடு செய்தாரு. நான் காட்டுக்கு போய் தவம் இருக்க போகிறேன் அப்படின்னு போனவங்கலாம் என்ன ஆயிரும்? இறைவன் காட்சியை கொடுக்க மாட்டாராம். உற்றார் வருந்த உழைப்பவருக்கு ஒழித்தும் அப்படிம்பார் மாணிக்கவாசகர். இருக்கிறவங்களாம் வருத்தப்பட வச்சுட்டு நான் காட்டுக்கு போய் தவம் இருக்க போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு போனால் சாமி ஒழித்துருவாராம். அவங்களுக்கு காட்சியை கொடுக்க மாட்டார். அப்போ என்ன செய்யணும்? நல்ல இல்லறத்தில் இருங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. மணி ஓடிட்டே இருக்கு, யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நல்ல அகதூர் கழுபாட வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. இந்த உலகத்தை நல்லபடி வாழலாம். நல்ல அந்த கதிக்கு அடைவதற்கு எந்தவித தடையும் இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இருக்கும்போது குடும்பத்தோடு மனைவி மக்களோடு இருந்துக்கிட்டு நல்ல சந்தோஷமாக இருந்துக்கிட்டு நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லாம் ஈசன் நமக்கு கொடுத்தது, இந்த மனைவி இந்த ஈசன் நமக்கு கொடுத்தது, இந்த மக்கள் நமக்கு ஈசன் கொடுத்தது அப்படின்னு அந்த உணர்வோடு நம்ம சாமி கொடுத்த அந்த வாழ்க்கை அவன் கொடுத்தது, நம்ம கையில் எதுவும் இல்லை அப்படிங்கிற உணர்வோடு இருப்பது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. இதை கொண்டு நம்ம என்ன செய்யணும்னா, அவனை மறக்காமல் இருந்து என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும். சாமி நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு சிறுவன் நினைக்கிற வாய்ப்பே இல்லை. பிரச்சனை இல்லைப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்கோலம் கொண்டாலும் நான் போலீஸாக இருக்கேன், எனக்கு கோயிலுக்குலாம் வர தயார் இருக்காது. நான் சாமியை நினைப்பதுக்கு ரொம்ப கஷ்டம். நான் 24 நாள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க, நான் எப்படிங்க கோயிலுக்குலாம் வர முடியும்? அவர் நினைப்பதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படி சொன்னாலும் கூட பரவாயில்ல. எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தாள் மறவாமை பொருளன்றே, துண்ணிய வேடம் தன்னை துறவாத தூய சிவம் தன்னை மிகும் அன்பினால் மறவாமை தலை நிற்பார் அப்படின்பாரு சைக்கிள சாமி. எந்நிலை நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன், எந்த நிலையில இருந்தாலும் சரி சிவருமான் திருவடியை மறக்காமல் இருந்தால் போதும். நீங்கள் என்ன வேலைனாலும் பாருங்கள். நான் ஜவுளி கடையில் வளர்க்குறேங்க, இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமி இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா சீரும் உன்னுடைய சீராக இருக்கணும். நான் போய் அங்கே போய் வேலை பார்க்குற இடத்துல உன்னை நான் மறந்துடுவேன் சாமி, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சாமிகிட்ட விட்டுறணும். நாம் அதான் என்ன இன்னொன்று என்னன்னா, நம்ம அதை மறந்துடுவோம். அவரை மறந்துட்டு போய் வேலையில் உட்காதனால என்ன ஆகும்? வினை ஆகிடும். அவரை நினச்சிட்டு போயிட்டோம்னா நமக்கு வினை ஏறாது. சாமி நான் ஜவுளி கடையில் வேலை பார்க்கேன், எல்லா சீரும் உன்னுடைய சீராக இருக்கணும். சிவம் நினைச்சுக்காரு, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ போயிட்டு அப்படின்றது சாமி. உடனே அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய என்ன வினையாக இருந்தாலும் சிவருமன் ஏற்றுக்குவார். நல்வினையாக இருந்தாலும் தீவினையாக இருந்தாலும் சுவாமி ஏற்றுக்குவார். நம்ம அறிஞ்சும் அறியாமல் ஏதாவது வினைகள் செய்யத்தான் செய்வோம்.
ஒரு நிமிஷத்துக்கு எத்தனையோ கோடி வினைகள் நமக்கு ஏறுமா. 100 கோடி மாயா சக்திகள் தங்கம் மாயைகள் தொடங்கின அப்படின்பாரு மாணிக்கவாசகர். அத்தனை கோடி மனதால எத்தனையோ நல்லதையும் கெட்டதையும் நினைச்சுக்கிட்டே இருக்கும். அது பூராமே வினை வரும். இப்போ ஒரு நினைப்பு தான் நினைச்சாரு, ஒரு பிறவி வந்துச்சா? யாரு? குபேரனுக்கு பிறகு வந்துச்சு. குபேரர் தான் பட்டத்தரம் வந்தாரு. ஒரு நினைப்புக்கு அப்படின்னா அப்ப நினைப்பை எங்க கொண்டு போய் விடணும் அப்படின்னா இறைவனை கொண்டு போய் விடணும். அவர்கிட்ட விட்டுட்டு நமக்கு பிறவியில இருந்து தப்பிச்சிடணும். அதுதான். இப்படி விநாயகப்பெருமானை நாம் வழிபாடு செய்வோம் என்று சொன்னால் அவர் நம்முடைய வினைகளை என்ன செய்வார்? வேரோடு கரைந்து இருக்கிறார். விநாயகப்பெருமானை வழிபாடு செய்ய செய்ய நம்முடைய இடர்களை விநாயகப்பெருமான் கரைப்பார். இன்னைக்கு முதல் நாளில் நம்ம விநாயகப்பெருமானை பற்றி நிறையா சிரிப்பதற்கு திருவள்ளுவர் கூட்டியது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கூட அடையில கேட்கலாம். விநாயகப்பெருமானை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட கேட்கலாம். அப்போ 5 திருக்கரத்தை எதுக்கு வச்சிருக்காரு? ஒன்று தனக்காக வைத்திருக்கார், மற்றொரு தேவர்களுக்காக, அடுத்து ஒரு இது தைந்தரை பூசிப்பதற்காக, அடுத்து ஒரு திருக்கரம். அந்த இந்த 2 திருக்கரம் வந்து இதுக்காக நம்ம இந்த உயிர்களுக்காக சாமி 2 திருக்கரம் வச்சிருக்காரு. இதுதான் 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி இளம்பரை போலும் ஈச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போட்டு. விநாயகப்பெருமான சித்திச்சோம்னாலே நம்மளை என்ன பண்ணுவார்? கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும். சாமி என்ன பண்ணுவார்? புத்தியில் வச்சாலே போதும். விநாயகப்பெருமான புத்தியில் வச்சு விநாயகா அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்தாலே நம்முடைய வினைகளை கடைத்து எழுதுவார். நமக்கு என்ன செய்வார்? புத்தியை நல்ல புத்தியை பிடிச்சி கல்வி அறிவை நமக்கு மேம்படுத்துவார் விநாயகப்பெருமான். விநாயகப்பெருமானை வழிபாட்டு செஞ்சோம்னா அன்னைக்கு பூரா என்ன செஞ்சிடலாம்? 100 மார்க் எடுத்துடலாம். பிள்ளைகள்லாம் 100க்கு 100 எடுத்துடலாம்ல. அது யார் என்ன செய்யணும்? விநாயகப்பெருமான வழிபாடு செய்துட்டு நீங்க போய் பரிச்சு எடுத்துட்டீங்கன்னா மார்க் எத்தனை வரும்? 100க்கு 100 வரும். சிவா, நான் இப்போ கோயிலுக்கு வரேன், என் பிள்ளை நல்லா வரணும், என் பிள்ளை தொழில் நல்லா வரணும், என் குழந்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதை நினைக்கவே கூடாதுங்க. இங்க அவரே பார்த்துக்குவாரு. விளக்கு போடுறோமா? நமக்கு வந்து என்னன்னா இந்த பிறவில நாம இறைவனுக்கு வழிபாடு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால திருக்கோயிலுக்கு வந்து நீங்க விளக்கு போடுவதும் மாலை கட்டி கொடுப்பதும் முடிஞ்சா இங்க வந்து பணி செய்வதும் வழிபாடு செய்தால் அந்த இதுகள் எல்லாம் நினைக்கவே வேண்டாம். எதையுமே நினைக்கட்டா அது சிவன் பார்த்துக்கிறோம். அந்த உயிருக்கு என்ன செய்யணுங்கிறது சாமிக்கு தெரியும். சாமி பார்த்துக்க. நீங்க வந்து என்ன செய்யணும்னா எனக்கு இப்படி ஒரு எத்தனையோ ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் இதுலேயே இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளை சாமி எந்த நிலையில வச்சிருக்காருன்னு யோசிச்சு பாருங்க. நாம் நினைப்பதற்கு மேலேயே நமக்கு இந்த வாழ்க்கையை இறைவன் நமக்கு கொடுத்துருக்காருன்னு நினைங்க. அவ்வளோதான். நமக்கு கீழே உள்ளவங்களை பாருங்க, நம்ம எவ்வளவோ மேல் அப்படின்னு நமக்கு தோணுதா? அதுபோல் நம்ம நல்ல நிலையில தான் இறைவன் வச்சிருக்காரு. நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க, நான் நிறைய கடை வாங்கியிருக்கேன். ஒன்று அது நாம் செய்த வினை பெயனால வாங்கியிருக்கோம். அதுதான் உண்மை. ஆனால் அதுக்குரிய காலம் வரும்போது அதெல்லாம் அடைஞ்சிடும். நீங்கள் கவலைப்படாதீங்க. அதனால தான் விநாயகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு என்ன வச்சாங்க? சங்கடகார சதுர்த்தி அப்படின்னா. ஏன்னா சங்கடங்களை தீர்க்கக்கூடிய பெருமான் யாருன்னு விநாயகப்பெருமான் தான். அவங்க எப்பேற்பட்ட சங்கடங்களாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய பெருமான் விநாயகர் பெருமான். அதனால் மற்ற தெய்வத்துக்குலாம் அப்படி சொல்லலை பார்த்தீங்களா? விநாயகர் பெருமானுக்கு சங்கடகர சதுர்த்தி. ஏன்னா சங்கடங்களை நீக்கக்கூடிய பெருமான் விநாயகர் பெருமான். அதனால் இந்த சங்கட சதுர்த்தி அப்போ விநாயகர் பெருமான் வழிபாடு செய்யணும்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீக்கி விநாயகர் பெருமான் நம்மளை மேன்மை நிலைக்கு உயர்த்துவார், இன்பத்தை அள்ளி வழங்குவார். எல்லாத்துக்கும் மேலாக விநாயகர் பெருமான் வழிபாடு செய்தால் வெவ்வினையை வேரோடு அறுக்கவல்ல பெருமான், ஆசைகளை நீக்கக்கூடிய பெருமான். இப்படி விநாயகர் பெருமானை பற்றி நம்ம நிறைய சொல்லலாம். இன்னைக்கு ஒரு நாள்லாம் பத்தாது. நிறைய கதைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்தோம்னா நமக்கு நிறைய நேரம் ஆயிடும். இன்னிப்பே மணி தாண்டிடுச்சு. இருந்தாலும் இந்த அளவிலே விநாயகர் பெருமானை பற்றி அவருடைய சிறப்பை பற்றி நீங்கள் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வாழ்வினை கரைந்து திருவருள் உரைவு என்று சொல்லி இந்த அளவிலே அடியேன் திருக்குறள் பாடி உரையை நிறைவு செய்யுங்கள். திருச்சிற்றம்பலம். ஆறுமுகம் 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 என்று ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஏறுமையில் வாகன புகா சரவணாயனது ஈசன் எனமான முயல் என்று மோதும் ஏழைகள் வியாகுல
புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நீருபடு மாலை ஒரு மேனியவ வேலனே நீலமயிலாக உமை தந்த வேலே நீச கடமோடனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனிவேல் விடும் அடங்கல் வேளா சீறி வரும் மாறவும் ஆவி உண்ணும் ஆனை முக தேவ துணைவா சிகரி அண்டகூடம் சேரு மலகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருகா தம்பிரானே ஆறுமுகம் 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 என்று ஞான போது நெறிகாட்டும் என்னை பைவாயும் மெய்கண்டான் சென்றரிக்கும் மெய்ஞான வாழ்வாயும் குயிலாரும் ஒரு திருவாவூர் தெரிவார் ஒரு நமச்சிவாய் தேவன் சைலாகி மரபுடையோன் திருமரபன் நிறுவனி அதிகமாகவும் சிவப்பெரும் கடலை கடந்திருவதற்கு பரமன் வகுத்த அருளறி ஊப்புடன் உயிர்கள் கடைபிடிக்கூடிய உதவும் மரசையாதினத்தில் தவப்பிரகாசம் தரண்டியெங்கும் தன்னரும் செங்கோழிச்சியும் சிவப்பிரகாச தேசிகன் மலத்தால் சென்னையில் கொண்டு புற்றுதுமே வான்முகில் வளாத்வீக மணிகளும் துறக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்வாழ்க நான்முறை அரங்குவங்க நற்றமும் வேண்மல்க மேன்மைகள் செய்வ நிதி விளங்குக உலகமெல்லாம் பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ